இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கிற த ஏலிஸ்ட்ன்ற வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அப்பதான் கதையை புரியும். ஸோ கோச்சுக்காம அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அது போக நீங்க லிங்க் டைப் பண்ணா அங்கேயும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இந்த சீரீஸுமே ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. கடைசி எபிசோடு வரைக்குமே நம்மள கெஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அதனால எல்லா எபிசோடும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோ போவோம். போன எபிசோடோட கடைசியில மலை உச்சில இருந்து குதிச்சு நம்ம ஆம்பரை மறுபடியும் அந்த பார்ட்டியில நம்ம மியா பார்த்திருப்பா. அதை நம்மளுமே பார்த்திருப்போம். அதுல இருந்தா இந்த எபிசோட ஆரம்பிக்குது. அதை பார்த்து ரொம்பவே பயந்து போன நம்ம மியா அந்த பயத்தோடயே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி அவ எங்க ஓடி போறானா, அந்த டூர் கைட்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, 2 பேரு மேக்ஸ் தேவ்னு, அவங்க ரூமுக்கு போய் கதவு தட்டுறான். அவங்களும் அத்த ராத்திரில எந்திரிச்சு அது காலையிலயா இல்ல ஈவினிங்கா கூட தெரியாம குழப்பத்திலே வராங்க. வந்து கதவு திறந்தோடனே நம்ம மியா என் போன்ல சிக்னல் இல்ல, உங்க போனை கொடுங்க வேமா அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வரான். அதை கேட்ட நம்ம தேவ், இங்க வருமா, நீ அத்த ராத்திரில இவங்க சேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னு எங்களெல்லாம் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது போக அந்த போனுமே ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் காண்டி மட்டும்தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மியா இதுவும் எமர்ஜென்சி தான், போனை கொடுங்க அப்படின்றாங்க. இப்படி இவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு போனை வாங்கி பேசுறா. போன்ல அவங்க அம்மா, இந்தாமா மியா நீ பேசுறதே சரியா கேட்கல, அப்புறம் கூப்பிடு அப்படின்னு சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாம வச்சுட்டாங்க. உடனே வச்சாதான் நம்ம மியா கசிங்கமாச்சே. அதனால ஒரு 2 நிமிஷம் சும்மா அவங்களா லைன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு எங்க ஆன்டி காலையில வந்து என்னை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க. அங்க நம்ம ஆம்பர் நின்றுட்டு இருக்கா. நான் மியாவை தான் பார்க்க வந்தேன், வெயில் ரொம்ப அடிச்சனாலேயோ என்னவோ தெரியல, நம்ம மியா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்றா நம்ம ஆம்பர். அதுக்கு நம்ம மியா, யார் நானா வித்தியாசமா நடந்துக்கிறேன், சரி சரி எப்படியோ இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் உங்க யாரையுமே நான் பார்க்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அப்படியே நைட் ஓடி போயிருது, காலையில ஆயிருது. காலையில அந்த போட்ல ஒரு இடத்துல வந்து இந்த ஐலாண்ட்ல இறங்குனாங்க பாத்தீங்களா, அங்க நம்ம மியா போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சூட் கேஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அடுத்து ஏதாச்சும் போட் வந்துச்சுன்னா அதுல ஏறி ஓடிடலாம். இப்படியே வெயிட் பண்ணி பாக்குறா. ஒரு பேப்பர் கப்பல் கூட அங்க வரலைங்க. இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்ப அவளுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துருது. அதனால அவள் லாக்கெட்ல இருக்கிற அவங்க அப்பா போட்டோ அப்படியே பாத்துட்டு இருக்கா. அப்ப ஒருத்தர் நம்ம மியாக்கு பின்னாடி நின்றுட்டு நல்லா இருக்கு நெக்லஸ் அப்படின்ற. அதை கேட்டு நம்ம மியா பயந்து போயிடுறாங்க. பார்க்க ஹாரி பாட்டர் மாதிரியே இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரும் ஹாரி தான். நம்ம ஹாரி அப்படி நம்ம மியாட்ட பேச்சு கொடுக்கறான். சாரி பயமுறுத்திட்டேனா அப்படின்னு. அதுக்கு நம்ம மியா, நீ பயம்லாம் முறுத்தல, அது போக இது ஒன்னும் நெக்லஸ் கிடையாது, இது லாக்கெட் அப்படின்னு. எனக்கும் இங்க வர விருப்பமே கிடையாது. எங்க அம்மா தான் நான் இப்படி டூர் கேம்பிங்னு வந்தாதான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவேன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு புரியுது, வீட்டு விட்டு வர கஷ்டமா இருக்குல்ல அப்படின்ற நம்ம ஹாரி. நம்ம ஹாரிக்கு எல்லாரு கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அவனை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம மியா, எனக்கு ஒன்னும் வீட்டை விட்டு எல்லாம் வர கஷ்டமாலே, எனக்கு என்ன 5 வயசு ஆகுது அப்படின்ட்டு நடந்து போறான். போறப்ப என்னை தயவு செஞ்சு இப்படி யாரும் ஃபாலோ பண்ணாம இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் அந்த கேம்பிங் போட்ட டென்ட்டுக்கே போறான். அங்க நம்ம ஆம்பர், கெய்லி, நம்ம ஹீரோ தேவ்னு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நம்ம ஆம்பர் கையில கிட்டாரோட உட்காந்துருக்கா. நம்ம மியா போறத பார்த்துட்டு நம்ம அலெக்ஸ் மியாட்ட, என்ன நீ வீட்டுக்கு போயிருன்னு நினைச்சேன், நீ என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்றா. நான் கூட தான் நேத்து நீ போட்ட ட்ரெஸ் தான் உன்ட்டு இருக்கிறதுலே ரொம்பவே மோசமான ட்ரெஸ் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நீ அதோட மோசமா போட்டிருக்கே, நம்ம 2 பேருமே தப்பா தான் நினைச்சிருக்கோம் போல அப்படின்னு நம்ம மியா ரொம்பவே திமிரா பதில் சொல்றான். இத கேட்டோனே நம்ம அலெக்ஸுமே எந்திரிச்சு போயிடுறான். இங்கிட்டு நம்ம கெய்லி, ஆம்பர் நீ கிட்டார வாசி அப்படின்னு சொல்ல நம்ம ஆம்பர் அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம மியா தேவ பார்த்து சிரிக்கிறான். உடனே நம்ம தேவ் எந்திரிச்சு மியாட்ட போக பாக்குறான். அதை பார்த்து நம்ம ஆம்பரு கையை பிடிச்சு இழுத்து, தேவ் எனக்கு நீ ஏதாவது சொல்லி கொடு அப்படின்னு அவன் இருக்க வச்சிடறான். 2 பேத்தையும் பேசவே விட மாட்டான். நம்ம தேவுமே சரி கேட்டுட்டாலே சொல்லி கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு மனசு இல்லாம மறுபடியும் போய் உட்காடுறான். இங்கிட்டு நம்ம மியா நேரா அந்த டூர் கைட் மேக்ஸ் இருக்கிற ரூமுக்கு போறான். அங்க இவங்க நம்ம மியாவை பார்த்தோன்னே, மியா நீ என்கிட்ட உண்மையா இல்லைன்னா என்னால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அதனால ஹானஸ்டா என்கிட்ட பேச என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றாங்க. உடனே நம்ம மியா இந்த சைடு திரும்பிட்டு, நம்மளாம் ஸ்கூல் போறப்ப அழுது ஒரு ஆக்டிங் பண்ணுவோம் பாத்தீங்களா ஸ்கூல் போகாம இருக்க, அப்படி அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே அழுதுட்டு, ஆம்பர் தான் இப்படி பண்றா, எல்லாரும் முன்னாடியே என்னை வேணும்னே அசிங்கப்படுத்துறா, அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறீங்களா அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி கேட்கறா. அதுக்கு நம்ம மேக்ஸ், ஓ இதா விஷயமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மியாக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆஹா ஆம்பரை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க போல அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் அந்த அம்மா ஒரு கேம் நடத்துது. இது ஒரு பாசிட்டிவிட்டி கேம், இதை விளையாடுங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி வரும்னு. கையில ஒரு குச்சியை கொடுத்து ஒருத்தவங்களை பத்தி மாத்தி மாத்தி என்ன பாசிட்டிவிட்டியோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேம் ஆரம்பிச்சுடுது. உடனே நம்ம அலெக்ஸ், நான் இந்த கேமுக்கு வரல, அது போக நான் ஒன்னும் பொண்ணே கிடையாது அப்படின்னு எந்திரிச்சு போறாங்க. அவங்க ஒன்னும் சும்மா சொல்லலைங்க, அவங்க உண்மையிலேயே அந்த பொண்ணு ஜெண்டர்ல வரமாட்டாங்க.
இவங்க இங்கிட்டு இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல வழக்கம் போல சண்டை போட்டாலுமே போக போக நம்ம ஆம்பர் மியாவை பத்தி ஒரு 2 லைன் பாசிட்டிவா சொல்ல, இங்கிட்டு நம்ம மியா ஆம்பரை பத்தி பாசிட்டிவா சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்னு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம அலெக்ஸ் கோச்சுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நேரா இங்கிட்டு நம்ம டூர் கைட் தேவ் கையில ஒரு ஃபைல் இருக்கு, ஹைக்கிங் போறதுக்காண்டி டீட்டெயில்ஸ் உள்ள ஃபைல். அது அத வேமா வந்து புடிங்கிட்டு கிளம்புறா. உடனே நம்ம தேவ், இது நீ தனியாலாம் போக முடியாதுமா, இந்த கேம் விளையாட உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்றா. உடனே நம்ம அலெக்ஸ் பக்கத்துல செவனேன்னு உட்கார்ந்து இருந்த ஹாரி எழுத்து போட்டு எனக்கு பார்ட்னர் வந்துருச்சு நான் போயிட்டாரே அப்படின்ட்டு கிளம்பிடுறான். இப்படி எல்லாருமே பார்ட்னரை பாய்க்கிறாங்க. நம்ம தேவ் கேலி கூட கிளம்புறான். அப்படி நம்ம மேக்ஸ் வந்து கேக்குறா, மியா நீ வரலையா அப்படின்னு. உடனே நம்ம மியா ஒரு பிட்ட போடுறா, எனக்கு என்னமோ நேத்து ஆம்பர் சொன்னது உண்மைன்னு தான் நினைக்கிறேன், வெயில் ரொம்ப அடிச்சனாலே என்னவோ தெரியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். மற்றவங்க எல்லாருமே ஐலாண்ட சுத்த கிளம்பிடுறாங்க. நம்ம கெய்லி போற வழி ஃபுல்லா ஆம்பர் புராணமே பாடிக்கிட்டு இருக்கான் நம்ம தேவ்ட்ட. ஏன்னா நம்ம தேவ ஆம்பரை லவ் பண்ண வைக்கணும்னு. இங்கிட்டு நம்ம மியா அப்பாடி தனியா இருக்கலாம் நிம்மதியா நின்றுகிட்டு இருக்கா. பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஆம்பர் வந்துடுறா. மியா நான் உன்னை தனியா விட வேணா நினைச்சேன், அதான் நானும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு பின்னாடி வந்து நிக்கிறா. அந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் எதையோ தேடி போய்கிட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம ஹாரியோ நம்ம எதை தேடி போறோம் அப்படின்னு கேட்டுட்டே போறான். அதுக்கு நம்ம அலெக்ஸ், நாமலாம் ஒண்ணு தேடி போல, நான் தான் தேடி போறேன், என் காம்பஸ் வேற நிலையான ஒரு டைரக்ஷன் காட்ட மாட்டேது, உடஞ்சு போயிருக்கு போல அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹாரி, என்கிட்ட உண்மையான காம்பஸே இருக்கு, ஆனா அதை நான் தரணும்னா இங்க என்ன நடக்குது, நீ எதை தேர்றேன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஹாரி சொல்றேன். நேத்து நைட்டு எல்லாரும் பார்ட்டிக்கு போயிருந்தப்ப நான் டெலஸ்கோப் வழியா மேல பாத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பச்சை கலர் டான்சிங் லைட்டை நான் பார்த்தேன், அது இந்த இடத்துலதான் இருந்துச்சு, அதை தேடிதான் நம்ம போறோம் அப்படின்னு நம்ம அலெக்ஸ் சொல்றான். அப்படியா, இது கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு, அதே சமயத்துல பயமாவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிய காம்பஸ் எடுத்து கொடுக்குறான். இங்கிட்டு கேம்பிங்ல நம்ம ஆம்பர் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கா. பக்கத்திலே நம்ம மியா உட்காந்துருக்கா. அப்படியே எந்திரிச்சு போறா. எங்க போறான்னு கேட்டோன்னே, நான் இந்த மாதிரி நைட்டு ஃபயர் கேம்புக்கு தேவையான விறகெல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா இவ விறகு எடுக்க போல அந்த டூர் கைட் மேக்ஸ பார்க்க போனா பாத்தீங்களா, அப்ப அவங்களோட ரிங்க ஆட்டையை போட்டு வந்துட்டான். அதை அப்படியே எடுத்து நம்ம ஆம்பரோட பெட்டி கீழே வச்சு, ஆம்பர் தான் அதை எடுத்தான்னு ஒரு நாடகத்தை நடத்தி ஆம்பரை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறா நம்ம மியா. அப்படியே நேரா ரூமுக்கு வரா. பெட்டு கீழே வைக்க போறப்ப ஆம்பர் வந்துடுறா. மியா நீ விறகு தான் எடுக்க போறேன்னு சொன்ன, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நான் அந்த ஸ்கார்ஃபை தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு மழுப்பிடுறான். இந்த ஸ்கார்ஃபா, இது உன் ஸ்டைலே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நம்மளை சுத்தி யாருமே இல்லையே, இப்பயே நீ என் ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிற, உனக்கு என் ஃப்ரெண்டா இருக்க விருப்பமே இல்லையே அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மியா, நீ என்ன பேசுற, நான் உண்மையிலேயே உன் ஃப்ரெண்டா இருக்கணும் தான் எல்லாரும் முன்னாடி சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஆம்பர், சரி ஒரு லாக்கெட்டை கொடு எனக்கு அப்படின்னு அவங்க அப்பா போட்டோ வச்சு ஒரு லாக்கெட் போட்டிருந்தா பாத்தீங்களா நம்ம மியா, அதை கேட்கறா. என்ன ஜோக் பண்றியா, இந்த லாக்கெட் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அதெல்லாம் தர முடியாது, நான் போய் வேமா விறகு கட்டையெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன், நைட்டு ஃபயர் கேம்புக்கு வேணும், எல்லாம் வந்துருவாங்க இப்ப அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆம்பர், அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், மத்தவங்களா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு நம்ம மியாட்ட வரா. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம அலெக்ஸோ ஹாரியை காம்பஸ் எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு புதர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்னு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க பூமியே ரெண்டா பிளவுபட்டு கிடக்குது, ஒரு கல்லு கூட ரெண்டா உடஞ்சு கிடக்கு, அவ்வளவு ஃபோர்ஸா அங்க நெல் எடுக்கமோ என்னமோ வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அது என்னன்னு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கெய்லியும் தேவும் போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அங்க நம்ம தேவ் கெய்லி ஆம்பர் புராணமே பாடிக்கிட்டு இருக்கனால, ஐயோ கெய்லி ஆம்பர் உண்மையிலே நல்லதுதான், என்னை ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கிட்டு நம்ம மியாட்ட ஆம்பர் ரொம்பவே துன்புறுத்துற மாதிரி, மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறா. உங்க அம்மா எல்லா சம்மர் ஹாலிடேஸ்லயும் உன்னை இந்த மாதிரி டூருக்கோ கேம்பிங்கோ ஹார்ஸ் ரைடிங்கோ அனுப்பிச்சு விட்டுருவாங்க. உன்னை பக்கத்துல வச்சுக்க கூடாதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. உனக்கு உங்க அப்பா அம்மா பாசம் சுத்தமா கிடையாது, அதனாலதான் நீ எப்பவுமே கூட 2 பேர்த்த வச்சுக்கணும்னு ஆசைப்படுவ. மியா அப்படி மியா இப்படின்னு உன்னைய பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு அப்படி இப்படின்னு பேசினோடனே நம்ம மியாவுமே அழுதுறான். ஆம்பர் நிறுத்து போதும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஆம்பர் மியாட்ட, மியா கவலைப்படாத, நீ என் கூட சேர்ந்துரு, உன்னோட எல்லா காயத்தையும் நான் எடுத்துக்கிறேன், இனி நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிக்கிறா. அப்ப நம்ம மியா கையில அந்த மோதிரம் இருக்கு. ஆம்பர் பெட்டு கீழே அதை வைக்காம விட்டுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இதே சமயத்துல அங்கிட்டு நம்ம அலெக்ஸும் ஹாரியும் அந்த பிளவை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அலெக்ஸ் சின்னதா ஒரு வேரத்தோட ரொம்பவே பயங்கரமா ஏதோ சத்தம் கேட்டுது. உடனே 2 பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. அவங்கள ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே பயந்து போன 2 பேரும் குச்சியை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க கையில. அப்படியே யாரோ வர மாதிரி இருக்கு. 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம தேவும் கெய்லியும். நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேம்பிங்க்கு மறுபடியும் போறாங்க. அங்க நம்ம
ஆம்பரும் மியாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்து நம்ம மேக்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறா. பரவாயில்லையே சேர்ந்துட்டாங்களே அப்படின்ட்டு ரூமுக்கு போறா. அப்படியே அந்த டூர் கைட்ட நம்ம ஹாரி இங்க ரொம்பவே பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு, என்ன இருக்கீங்க அப்படி இப்படின்னு விசாரிக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு ஓநாய் கரடி கூட கிடையாது, நீ என்னத்தையாச்சும் வேற ஏதாச்சும் பார்த்து பயந்துருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாப்ல. இங்கிட்டு உள்ள போன நம்ம மேக்ஸ் வேமா கத்திட்டே வெளியே வராங்க. என் பாட்டி எனக்கு ஆசையா ஒரு மோதிரம் கொடுத்தாங்க, அந்த மோதிரத்தை நான் காணோம், இங்கதான் வச்சுட்டு போனேன், நீங்க 2 பேரும் தான் இங்க இருந்தீங்க, யார் எடுத்தான்னு உண்மையை சொல்லிருங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமா வராங்க. 2 பேரும் வாங்க, உங்களை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் கூப்பிடுறாங்க. உடனே நம்ம மியா முன்னாடி போய் 2 பாக்கெட்டையும் சும்மா எடுத்து காட்டுறா. அந்த மோதிரத்தை அவ சைஸா நம்ம ஆம்பர் பாக்கெட்ல வச்சு விட்டுருவா. அடுத்து ஆம்பரை செக் பண்றதுக்காண்டி வர சொல்றாங்க. நம்ம ஆம்பருமே பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுறா. அங்க அந்த மோதிரமும் இருந்துருது. அதை அப்படியே வெளியே எடுத்து காட்ட, ஆம்பர் நீ எதுக்கு மோதிரத்தை எடுத்த, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ரொம்பவே கோவமாயிடுறா நம்ம மேக்ஸ். உடனே நம்ம ஆம்பர், நான் எங்க எடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நீங்க தான் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற சொன்னீங்க அப்படி நம்ம மேக்ஸோட கண்ணை பார்த்துட்டே கையில மோதிரத்தை கொடுக்குறா. நம்ம கீழே ஆம்பருக்கு கண்ட்ரோல் ஆன மாதிரியே இந்த மேக்ஸும் கண்ட்ரோல் ஆகுற மாதிரி தெரியுது. அப்படியே ஆமா நான் தான் கொடுத்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம மியா என்னது அப்படின்னு ரொம்பவே குழம்பி போய் பாக்குறா. அப்படி நம்ம மேக்ஸும் உள்ள போயிடுறா. எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம அலெக்ஸ் நேரா மியாட்ட வந்து அது ஏன் ஸ்கார்ஃப் ஆச்சே அப்படின்னு அந்த ஸ்கார்ஃபை வாங்குறா. அப்ப நம்ம மியா ஆம்பர் அந்த மோதிரத்தை எடுக்கல அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம அலெக்ஸ் கேக்குறா. ஏன்னா நான் தான் அந்த மோதிரத்தை எடுத்தேன் ஆம்பரை மாட்டி விடலாம்னு. ஆனா சம்பந்தமே இல்லாம மேக்ஸ் ஏன் ஆம்பர் போய் சொல்லி காப்பாத்தணும், எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம அலெக்ஸ், நானுமே காட்டுக்குள்ள வினோதமா உன்னை பார்த்தேன், ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு, இந்த இடத்துல என்னமோ சரியில்லை அப்படின்னு நம்ம அலெக்ஸ் சொல்றா. இதுக்கு நம்ம மியா, நம்ம இருக்கிறதோ தீவு, சுத்தி கருப்பாம்பூச்சி வண்டுமா இருக்கு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு பாத்துருப்ப நீ, இந்த இடத்துல சரியில்லாத ஒண்ணு இந்த ஆம்பர் தான், அவ பண்றதுதான் எதுவுமே எனக்கு சரியா இல்ல, அவ என்ன பண்றான்னு தெரியல, ஆனா அவ என்ன பண்றான்னு நான் கண்டுபிடிச்சு அவளை கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு வழக்கம் போல நம்ம மியா ஆட்டிடியூடா பேசுறா. இதை கேட்ட நம்ம அலெக்ஸ், இவ்வளவு நேரம் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தவ மியா அப்படி ஆம்பரை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே எந்திரிச்சு போயிடுறா. நீ உன் பொண்ணுங்க சண்டையை கண்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம அலெக்ஸ்க்கு இந்த விஷயம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது, அது நமக்குமே தெரியும். அப்படியே நைட்டும் ஆயிடுது. வழக்கம் போல நம்ம ஆம்பர் தூங்காம ஜன்னல் வழியா வெளியே வானத்தையே பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்கார்ந்து இருக்கிறத நம்ம மியாவுமே படுத்துட்டே பார்த்துட்டு இருக்கா தூங்காம. பக்கத்துல இப்படி ரொம்பவே வினோதமா நடக்கிறப்ப யாருக்குதான் தூக்கம் வரும். அப்படியே நம்ம மேக்ஸிமே காட்டுறாங்க. கையில அந்த மோதிரத்தை வச்சுட்டு ரொம்பவே குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கா. இதை நான் எப்ப ஆம்பர்ட்ட கொடுத்தேன், எப்பனே ஞாபகம் இல்லையே அப்படின்னு. சரி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த அந்த நோட்டீஸ் போர்டுல ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அந்த பேப்பர் கீழே விழுந்தனால உள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு போட்டோ தெரியுது. அந்த போட்டோல நம்ம மியா, தேவ், அலெக்ஸ், ஹாரி, அப்புறம் இந்த டூர் கைட்ஸ், அப்புறம் மத்த எல்லாருமே இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குரூப் போட்டோ மாதிரி இருக்கு. அதுவுமே லாஸ்ட் இயர் எடுத்த ஒரு போட்டோ மாதிரி இருக்கு. நம்ம மியா, தேவ் தலையில கூட ஒரு பூ வச்ச கிரீடம் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க, அதுல ஜெயிச்சனால இப்படி ஒரு கிரீடம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா போன வருஷம் இவங்க எல்லாருமே வந்திருந்தா அது ஏன் இவங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் இல்ல, அது போக அந்த குரூப் போட்டோல ஏன் நம்ம ஆம்பர் இல்ல அப்படின்னு ரொம்ப குழப்பமாவே இந்த எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம இப்ப பார்த்த 2 எபிசோட்ஸோட பயங்கர ட்விஸ்டோட இருக்கும். ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. சொல்ல போனா இப்ப நம்ம பார்த்த இந்த 2 எபிசோட் சும்மா ட்ரெய்லர் மாதிரி தான். இதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரே இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே லாஸ்ட் இயர் இங்க வந்தது ஏன் ஞாபகம் இல்ல, நம்ம அலெக்ஸும் ஹாரியும் காட்டுக்குள்ள என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த ஆம்பர்ன்றவ யாரு, இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சோ உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வேணும், இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட மட்டும் போட்டுட்டுங்க. அதை வச்சுதான் நானும் வேமா அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். சோ நீங்க அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்றீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்படியே இந்த மாதிரி நிறைய மூவி டீடைல்ஸ், மூவி சஜஷன்ஸ், மூவி எக்ஸ்பிளனேஷன் பாக்குறதுக்கு நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.